மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் பலவும் இதுவரை தீர்க்கப்படாத நிலையிலேயே உள்ளமை வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். இவற்றுள் நீண்ட காலமாக சிறைகளில் வாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளது பிரச்சனையானது அவசரமானதும் அவசியமான பிரச்சனையாகும். பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்ந்து சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் 3 வகைகளில் உள்ளடக்கப்படுகிறார்கள். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் எதுவுமின்றி தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள். 2வது, வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தீர்ப்புகள் இதுவரை வழங்கப்படாது தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள். 3வதாக, சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் குற்றமிழைத்தவர்களாக தீர்ப்பு வழங்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள். இந்த புதிய நல்லாட்சி அரசானது ஆக குறைந்தது இவ்வாறான தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை நிபந்தனை எதுவுமின்றி பொது மன்னிப்பு வழங்கி உடனடியாக விடுதலை செய்து தனது நல்லிணக்க சமிஞ்சையை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என அதிமீதக ஜனாதிபதி அவர்களை இந்த சபை கூறுகிறது என்பதுதான் என்னுடைய இந்த பிரேரணை. இந்த பிரேரணையை கொண்டு வருவது பல இடங்களிலே, உலகத்திலே பல நாடுகளிலே யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட இனக்குழுக்களுக்கு இடையிலே நல்லொரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி அந்த பிரச்சனை ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை நோக்கி போவதற்காக இவ்வாறான பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட சம்பவங்கள் பல இருக்கின்றது. இலங்கையிலேயே கூட 2 தடவைகள் ஜேவிபி கிளர்ச்சி முடிவிட்டதன் பின்னர் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு புனர்வாழ்வு என்று சொன்னார்கள். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதோ இல்லையோ, குறிப்பிட்ட காலத்தின் பின் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அரசியல் கைதிகள் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அரசியல் கைதி இங்கே இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிந்த வரையிலே ஒரு விசாரணை இல்லாமல் 7 வருடங்களுக்கு மேல் விடுதலை தடுத்து வைத்திருக்க முடியாது என்றது ஒரு சட்டம் இருக்கின்றது. இந்த பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்படாமல், குற்றங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படாமல் அரசியல் நோக்கத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டார்கள். இதுல மாற்று கருத்து சொல்வதற்கு அவரால் முடியாது. இன்று இந்த அரசாங்கம் ஒரு நல்லெண்ண முயற்சியாக இந்த கைதிகளின் போராட்டம் நடைபெற்ற போது அந்த கைதிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக வடக்கு கிழக்கிலே எல்லா இடங்களிலுமே அவர்களுக்கு ஆதரவாக ஒரு பொதுமக்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலேதான் இந்த அரசாங்கம் அவர்களை 31ஆம் தேதியில் தொடங்கி 7ஆம் தேதிக்கு இடையிலே இந்த அரசியல் கைதிகளை அவர்கள் என்ன பெயரில் கூறினாலும் அவர்களை விடுதலை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதை நம்பி இந்த போராட்டங்கள் கைவிடப்பட்டது அல்லது நிறுத்தி வைக்கப்பட்டது. இன்று திகதி 5ஆம் தேதி என்ன 2 நாட்கள் இருக்கின்றது. இந்த 2 நாட்களில் இன்றைக்குத்தான் பத்திரிகை வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. சிறைச்சாலையினுடைய ஆணையாளர் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார் இந்த கைதிகள் தொடர்பாக. அது என்ன அறிக்கை என்றும் இதுவரையில வெளியில ஒருவருக்கும் தெரியாது. ஆகவே இந்த 7ஆம் தேதிக்கு முதல் விடுவதாக கூறப்பட்டது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு உறுதிமொழியாகவே நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை. ஆகவே இந்த அரசாங்கம் நல்லெண்ணம் என்று வாயில் உச்சரித்துக் கொண்டிருக்காமல் எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ரீகன்சிலியேஷன் என்று சொல்லி பல விடயங்களை, புதிய சொற்களை, பல விளக்கங்களை, வியாக்கியானங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான விட்டுக் கொடுப்புகள் இல்லாமல் எந்த ஒரு காலத்திலும் இந்த நாட்டிலே ரீகன்சிலியேஷன் நடக்க முடியாது. அந்த வகையிலே இந்த எந்தெந்த காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டார்கள் என்ற எல்லாத்துக்கும் அப்பால் இவர்கள் அரசியல் கைதிகளாக இருக்கிறதால அட்டர்னி ஜெனரல் தான் இதுக்குரிய முடிவை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் சொல்லுகிறார். சட்டத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அறிக்கை கொடுத்து விட்டோம், அட்டர்னி ஜெனரல் தான் இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அட்டர்னி ஜெனரல் எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல சட்டத்தின் அடிப்படையில் தான் அவரால் முடிவெடுக்க முடியும். இது ஒரு பாலிசி மேட்டர், இது ஒரு பொலிட்டிக்கலா எடுக்க வேண்டிய அரசியல் கைதிகள். இவர்களை அரசியல் ரீதியாக முடிவெடுக்கப்பட்டு இவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அட்டர்னி ஜெனரலால் எடுக்க முடியாது. இந்த நாட்டுடைய தலைவரால் மாத்திரம்தான் அந்த முடிவை எடுக்க முடியும். அந்த அடிப்படையிலே அதிமீதக ஜனாதிபதி அவர்கள் இந்த அரசியல் கைதிகள், சிறையிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள்
நான் கூறிய எந்த 3 பிரிவுகளில் எந்த பிரிவாக இருந்தாலும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்து தமிழ் மக்களுக்கு தன்னுடைய நல்லெண்ணத்தை நேச கருத்தை நீட்ட வேண்டும் என்று அவரை இந்த சபை கோருகிறது. நன்றி.